அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுவையான வெங்காய பக்கோடா செய்யலாங்க. நம்ம சேனலில் வேர்க்கடலை பக்கோடா, முட்டைக்கோஸ் பக்கோடா எல்லாம் செய்திருக்கோம். அந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க. செய்து என்ஜாய் செய்யுங்க. வெங்காய பக்கோடா செய்ய பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா 1, கருவேப்பிலை, கடலை மாவு சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தில் 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பெசரிடுங்க. உப்பு தனி மிளகாய் பொடி சேர்த்து நல்லா பெசரியாச்சுங்க. இதை 1 மணி நேரம் போல் மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போது திறந்து பார்க்கலாம். இது போல் நம்ம 1 மணி நேரம் நல்லா உப்பு மிளகாய் பொடி சேர்த்து ஊற வைக்கும்போது இந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி விடுங்க. இந்த தண்ணியிலே நம்ம பக்கோடா பிசையும் போது டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இது போல் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இப்போது இதில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கருவேப்பிலை நிறைய இரும்பு சத்து இருக்குங்க. நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கலாம். இப்போது சலிச்சு எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து பெசரிக்கலாங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் தேவையில்லைங்க. வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமான அளவு. இது கூட காய்ச்சிய எண்ணெய் 1/2 குழிக்கரண்டி சேர்த்துறேங்க. இது பக்கோடா சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ நம்ம பக்கோடா போடலாமா? இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம பக்கோடா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கிள்ளின போல் போடலாம். எண்ணெய் நிறைய காயக்கூடாதுங்க. மிதமான தண்ணியிலே இருக்கட்டும். நம்ம வெங்காயம் கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சதுனால அதில் தண்ணி விட்டுச்சு இல்லையா, அந்த தண்ணியிலே சேர்த்து பெசரி செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க வெங்காய வாசனையோட. கடலை மாவு நிறைய சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக பூசின போல் சேர்த்து செய்தால் தான் வெங்காயம் பக்கோடா சாப்பிட சுவையாக இருக்கும். சலசலப்பெல்லாம் அடங்கி நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். சுவையான வெங்காய பக்கோடா அருமையாக வீட்டிலையே தயாராகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கலா கைப்பக்குவம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.